صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل وأولئك هم الغافلون صدق الله العلي العظيم. சங்கை குறித்தான அல்லாஹின் நடிகார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் 9 நோன்புகளையும் 10வது தராவீஹையும் முடித்து நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து நல் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நாட்களிலும் இதே போல அதிகமான நல்ல அமல்களை இதைவிட அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. இந்த ரமலானை போல இன்னும் ஏராளமான ரமலான்களை நம்முடைய வாழ்வில் அடையக்கூடிய அருள் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சங்கை குறித்தான அல்லாஹின் நடிகார்களே, சூரத்துல் அராஃபினுடைய 179வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு ஒன்றை சொல்கிறான். வலகத் ஸரஅனா லிஜஹன்னம் கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நாம் நரகம் என்று ஒன்றை படைத்திருக்கிறோம். அந்த நரகத்திற்கு கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் ஏராளமான மக்களை அந்த நரகத்திற்காகவே நாம் தயார் செய்திருக்கிறோம். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு நரகவாசிகளை போலத்தான் அவர்கள் வாழ்க்கை இருக்கும். அப்ப அவர்கள் மனிதர்களையும் இருக்கிறார்கள், ஜின்கள்லையும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்தாரை படைத்திருப்பதாக சொல்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தையில சொல்லுவான், அந்த ஆயத்துடைய அடுத்த வார்த்தையில அவர்களுடைய பண்பு என்னவாக இருக்கும். அல்லாஹ் அந்த ஆயத்துல 3 விதமான பண்பை சொல்கிறான். நரகவாசிகளின் பண்பை, ரொம்ப ஆபத்தான பண்புகள். அல்லாஹ் முதல்ல சொல்வான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், அவர்களுக்கு மனம் இருக்கும், ஆனால் லா யஃப்கஹூன பிஹா, அந்த இதயத்தை கொண்டு எதை யோசிக்க வேண்டுமோ, எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை பற்றியோ குர்ஆனை பற்றியோ, நான் மரணித்த பிறகு நான் எங்கப்பா போக போறேன் அதை பற்றியோ எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. பாவமான விஷயங்கள், ஆபாசமான விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிப்பார்களே தவிர அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி யோசிக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடத்துல சொல்றான், அடியார்களே என்னுடைய அத்தாட்சிகளை பாருங்க, மலையை பாருங்க, வானத்தை பாருங்க, நீங்க நடக்கின்ற பூமியை பார்த்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறான். அந்த யோசனைக்காக கொடுக்கப்பட்ட உள்ளம், அந்த உள்ளம் கொடுக்கப்பட்ட விஷயத்திற்காக பயன்படுத்தப்படாது, பாவமான விஷயத்துக்காக பயன்படுத்தப்படும். முதலாவது பண்பு. அல்லாஹ் அடுத்து 2வது சொல்வான், வலஹும் அயுனுல் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு கண் பார்வை இருக்கும், நல்ல தெளிவா பார்ப்பாங்க. ஆனா லா யுப்சிரூன பிஹா, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய குறையை பார்ப்பாங்க, ஆபாசமான பார்வை பார்ப்பாங்க, தேவையில்லாத பார்வைகள் பார்ப்பாங்க, தேவையில்லாத விஷயத்தின் பக்கமாக செலுத்துவார்கள். ஒரு நாளைக்கு போன் 7 மணி நேரம் பார்ப்பாங்க. ஆனா எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க. எதை பார்க்கணும்? குர்ஆனை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும். எத்தனையோ மக்கள் நம்மை விட பலகீனமாக இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறான் என்று பார்த்து சிந்திக்கணும். அப்ப கண்கள் என்பது அது அல்லாஹ்வுடைய நிஅமத்தையும் குர்ஆனையும் பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இவங்க யாருன்னா நரகவாசியின் அடையாளம். அல்லாஹ் 3வது தன்மையை சொல்வான், வலஹும் ஆதான். அவர்களுக்கு காதுகள் இருக்கும், எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க, புரணி பேசுவாங்க, புறம் பேசுவதை கேட்பாங்க, உலகத்துடைய அரசியலை கேட்பாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. ஆனா 10 நிமிஷம் உட்கார்ந்து பயான் கேட்க முடியாது, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓத முடியாது, குர்ஆனை கேட்க முடியாது, தராவீஹுடைய தொழுகையில குர்ஆனை கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், வலஹும் ஆதான். அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா. ஆனா அவர்கள் காதுகள் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காது. அப்ப இந்த 3 அடையாளத்திலையும் பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நான் எதற்காக இந்த 3ஐ கொடுத்தேனோ, இதயமாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், அவனுடைய காதாக இருக்கட்டும், எதற்கு கொடுத்தேனோ அவன் அதுக்கு பயன்படுத்த மாட்டான். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அந்த 3ஐ கொன்று அதெல்லாம் பார்ப்பான். இவன் தான்
நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். சொல்லிட்டு அந்த ஆயத்தை அல்லாஹ் 2 வார்த்தை கொண்டு முடிப்பான். முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்வான், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை மாதிரி. எப்படி? கால்நடைகளை மாதிரி. கால்நடைகளை மாதிரி அல்லாஹ் எங்க ஒப்பிடுறான் தெரியுமா? இதுல கால்நடைமான உருவத்துல கால்நடைகள் மாதிரியா? நாட்கள் நடந்து போறோமா? இல்ல. கால்நடைகள் மாதிரினா கால்நடையுடைய பழக்கம் என்னன்னா, என்னதான் ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்து இப்படிதான் செய்யணும்னு சொன்னாலும், எவ்வளவுதான் கத்து கொடுத்தாலும் 2வது நாள் மாத்தமா தான் செய்யும். ஏன்னா அதனால சுயமா சிந்திக்க முடியாது. கால்நடையுடைய முக்கியமான பழக்கம் என்னன்னா, நாம் வளர்க்கின்ற பிராணியாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், அவற்றால் சுயமாக சொல்லப்பட்டபடி செய்ய முடியாது. சொன்னதுக்கு மாத்தமா செய்வாங்க. இங்க உட்காருனா அது அங்க போய் உட்காரும், இப்படி போனா அது இப்படி போகும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்கள் எப்படின்னா, இவங்க மனிதன்ற கேட்டகரியே இல்லை, இவங்க மனுஷனே இல்லை. சில பேரை மனுஷனே இல்லை, இவங்க மிருகமாறு சொல்றோம்ல, அது இந்த கேட்டகரி தான். கல்லனாம். அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், பல்ஹும் அவல், இவங்க கால்நடை மாதிரி கூட இல்ல, அதை விட மோசமானவர்கள், அதை விட தரம் கெட்டவர்கள். ஏன்னா ஒரு கால்நடை கூட ஒரு நேரத்துல மிரட்டி சொன்னா கேட்டுக்கும், அடிச்சு சொன்னா கேட்டுக்கும். ஆனா மனிதன் எவ்வளவுனா வாழ்க்கையில் எத்தனை அடி வாங்கினாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமே என்ன வரதே இல்லை. நல்லா தெரியும், வீட்டுல சோதனை, நஷ்டம், கஷ்டம், வியாபாரத்துல அடி, எல்லாத்துலயும் பிரச்சனை. அல்லாஹ் நம்மள பள்ளிக்கு கூப்பிடுறான்னு தெரியும், ஆனாலும் பள்ளிக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் வரவே மாட்டாரு, குர்ஆனை தொடவே மாட்டாரு, அல்லாஹ் யோசிக்கவே மாட்டார். இவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்வான், இவர்கள் தான் மறதியான அடியார்கள். உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள். மரணத்திற்கு பிறகு இவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகத்துடைய வாழ்க்கை. பாருங்க, சூரா பக்ரால அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லுவான், ஃபீ குலூபிஹிம் மரல் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. சிலருடைய உள்ளத்துல நோய் இருக்குது, அந்த நோயினால அவர்களுடைய உள்ளம் அது திரையிடப்பட்டு விட்டது. என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் ஏறாது, எதை சொன்னாலும் பின்பற்றணும் தோணாது, வாழ்க்கையில திருந்தணுன்ற எண்ணமே வராது. சொல்ல போனா வாழ்க்கை பத்தி யோசிக்கவே மாட்டார், தான் மன போன போக்கில் வாழ்வார். இப்படிப்பட்ட அடியார்கள் தான் நரகத்திற்கு உரித்தான அடியார்கள். நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி ஒன்று வரும், இவ்வளவு தூரம் மோசமா ஆகிறதுக்கு என்னங்க காரணம்? அதாவது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்றீங்க, எதை சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் சிந்திக்க மாட்டாரு, அதை பார்க்க மாட்டாரு, யோசிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களே, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காண்பித்தார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுது. ஒரு நாள் பாவம் செய்யறாருன்னா ஒரு கருப்பு புள்ளி விழுது. அன்னைக்கே வருத்தப்பட்டு மனவேதனைப்பட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறார், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் ஒரு சூழ்நிலையின் காரணமா செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் மன்னிச்சிருன்னு கேட்டார்னா அந்த கரும்புள்ளி அழிஞ்சு போயிருது. ஆனா அதற்கு மாற்றமாக ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார். பாவம் செய்ய ஆரம்பித்து 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 என்னவாகும்னா, அந்த கரும்புள்ளி அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்துல பாவம் செய்யணுன்ற எண்ணமும் வராது, தௌபா செய்யணுன்ற எண்ணமும் வராது. டே 1 அந்த முதல் நாள் அந்த பாவத்தை செய்யும் போது எவ்வளவு தடுமாற்றத்தோடு செஞ்சாரோ, எவ்வளவு ஒரு தவிப்போடு செஞ்சாரோ, செய்யறமே அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சாரோ, அது டே 19 அது 90வது நாள் இருக்காது, ரொம்ப சிறப்பா செய்வார். முதல்ல ஆரம்பத்துல பாவம் செய்ய ஆரம்பிச்சார், மனம் உறுத்துச்சு, பாவம் செஞ்சு செஞ்சு பாவம் செய்யணுன்ற எண்ணமே இல்லை. வட்டி வாங்கும் போது இருந்த அந்த குற்ற உணர்வு, வட்டி வாங்கி பழகிட்டார், அது இருக்காது. மது அருந்தி பழகிவிட்டால் பாவம் செய்யணுன்ற எண்ணம் இருக்காது. பெரும் பாவங்களாக இருந்தாலும் சிறு பாவங்களாக இருந்தாலும் பாவத்தை செய்து பழகிவிட்டால் தான் பாவம் செய்யறோனே தெரியாது. எப்ப நீ பாவம் செய்யறப்பான்னு சொன்னா கூட பயங்கரமா கோபம் வரும். என்ன பார்த்தா நீ பாவின்னு சொல்ற, நான் யார் தெரியுமா? அந்த அளவிற்கு பாவத்துல மூழ்கி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய மாட்டார். அதனால தான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காததால் அவருடைய உள்ளம் அரைபட்டு போகின்றது, காதுகள் அரைபட்டு போகின்றது, கண்கள் இருந்தும் பார்க்க முடியவில்லை, உள்ளங்கள் இருந்தும் சிந்திக்க முடியவில்லை. இதே நிலையிலே அவர் மரணிப்பாரையானால் அல்லாஹ் அப்படிப்பட்ட நபருடைய மௌத்துடைய நேரத்தை சொல்வான், அந்த கடைசி நேரம் இப்படியே வாழ்க்கை ஓடிடும். அந்த மௌத் நேரத்துல ரூஹ வெளியே புடுங்கும் பொழுது அவருடைய 2 கண்டை கால்கள் பெடறிக் கொள்ளும், பின்னிக் கொள்ளும். என்ன அர்த்தம்? உலகமும் முடிய போகுது, மறுமையும் வரப்போகுது, 2 ஒன்னா சேர்ற நேரம். அப்ப யோசிப்பார், ஆஹா வாழ்க்கை முழுக்க இழந்து விட்டோமே, தொழுகை இழந்து விட்டோமே, குர்ஆனை இழந்து விட்டோமே, நல்ல காரியம் இழந்து விட்டோமே, எல்லா பெரும்பாவம் செய்து விட்டோமே, ஏதோ மறுமை கண்ணுக்கு முன்னால் வந்து விட்டது.
என்று யோசிக்கின்ற நேரம் அதே நிலையிலே அவர் மரணிக்க செய்வார். அந்த மரணத்திற்கு பிறகுள்ளான வாழ்க்கை நிரந்தரமாக அவருக்கு நஷ்டமானதாக மாறிவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசமான நம்மை பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருள் பாக்கியம், அது காதாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், உள்ளமாக இருக்கலாம், அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் இக்ராஉல் குர்ஆன், நபி சொன்னார்கள் இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் அஃபலா யதப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்தியுங்கள். தர்ஜுமத்துல் குர்ஆனை படிக்கணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான் வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆனை ஓதுங்க, குர்ஆன் ஆய்வு செய்யுங்க. அதே போல குர்ஆனை கேளுங்க, தராவி தொழுகையில கேளுங்க, வேறு ஓத சொல்லி கேளுங்க. இந்த 3 காரியங்களும் உங்களை கிருபையாளர்களாக, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை உண்டாக்கும். உங்கள் உள்ளத்தை அது உருகுலைத்து அது உள்ளங்களை எல்லாம் மிக பணிவாக தூய்மையாக மாற்றிவிடும். எனவே இந்த குர்ஆனை பார்க்க வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனுடைய விஷயங்களை கேட்க வேண்டும். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்வான் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, அடியானே உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவிபுலன், உன்னுடைய உள்ளம், இது எல்லாம் நான் சும்மா கொடுக்கல. குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, மறுமை நாளில் நிச்சயமாக விசாரணை கேட்கப்பட்டே தீரும். இந்த உள்ளத்தை கொண்டு எதெல்லாம் யோசித்தாய், இந்த பார்வை கொண்டு எதெல்லாம் பார்த்தாய், இந்த காதை கொண்டு எதெல்லாம் கேட்டாய், அந்த ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கப்படும். செய்த காரியங்கள் எல்லாம் நன்மையாக இருந்தால் தப்பித்துக் கொண்டோம், செய்த காரியங்கள் எல்லாம் பாவமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கடுமையான பிடிகளுக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே இது போன்ற வசனங்களை எல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கு தான் ரமலான் போன்ற புனிதமான மாதங்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய வசனங்களை அதை சிந்தித்து அதை புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஒரு அழகான அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ், எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.